பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 3. கேள்வி 1. யூதருக்குள்ளே அதிகாரியான பரிசேயன் யார்? பதில் நிக்கோதேமு. கேள்வி 2. நிக்கோதேமு எந்த வேளையில் இயேசுவினிடத்தில் வந்தார்? பதில் ராக்காலத்திலே. கேள்வி 3. யார் தன்னுடனே இராவிட்டால் அற்புதங்களை செய்ய மாட்டார்? பதில் தேவன். கேள்வி 4. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் எதை காண மாட்டான்? பதில் தேவனுடைய ராஜ்யத்தை. கேள்வி 5. ஒருவன் எதிலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்? பதில் ஜலத்தினாலும் ஆவியினாலும். கேள்வி 6. ஆவியினால் பிறப்பது எப்படி இருக்கும்? பதில் ஆவியாயிருக்கும். கேள்வி 7. காற்றானது எங்கே வீசுகிறது? பதில் தனக்கு இஷ்டமான இடத்திலே. கேள்வி 8. நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று இயேசு யாரை கேட்டார்? பதில் நிக்கோதேமு. கேள்வி 9. எதை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பதில் பரம காரியங்களை. கேள்வி 10. யாரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை? பதில் மனுஷகுமாரனே அல்லாமல். கேள்வி 11. சர்ப்பமானது மோசேயினால் எங்கே உயர்த்தப்பட்டது? பதில் வனாந்தரத்திலே. கேள்வி 12. மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எதை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்? பதில் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. கேள்வி 13. தேவன் யாரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? பதில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை. கேள்வி 14. தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக உலகத்திற்கு அனுப்பினார்? பதில் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. கேள்வி 15. யாரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்? பதில் இயேசுவை. கேள்வி 16. எது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது? பதில் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. கேள்வி 17. யார் ஒளியை பகைக்கிறான்? பதில் பொல்லாங்கு செய்கிற எவனும். கேள்வி 18. சத்தியத்தின்படி செய்கிறவனோ யாரிடத்தில் வருகிறான்? பதில் ஒளியினிடத்தில். கேள்வி 19. யோவானும் எங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார்?
பதில் சாலிமோருக்கு சமீபமான ஐனோன். கேள்வி 20. யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் எதை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று? பதில் சுத்திகரிப்பை குறித்து. கேள்வி 21. எங்கிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்? பதில் பரலோகத்திலிருந்து. கேள்வி 22. யாரை உடையவனே மணவாளன்? பதில் மணவாட்டியை. கேள்வி 23. அவர் பெருகவும் நான் டேஷ் வேண்டும். பதில் சிறுகவும். கேள்வி 24. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எப்படிப்பட்டவர்? பதில் எல்லாரிலும் மேலானவர். கேள்வி 25. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் எப்படி உள்ளவர் என்று நிச்சயப்படுத்துகிறான்? பதில் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். கேள்வி 26. தேவன் அவருக்கு எதை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்? பதில் தமது ஆவியை. கேள்வி 27. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? பதில் எல்லாவற்றையும் அவர் கையில். கேள்வி 28. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எதை உடையவனாயிருக்கிறான்? பதில் நித்திய ஜீவனை. கேள்வி 29. குமாரனை விசுவாசியாதவனோ எதை காண்பதில்லை? பதில் ஜீவனை. கேள்வி 30. யார் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும்? பதில் குமாரனை விசுவாசியாதவன் மேல். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ்.